நாம் தமிழர் அவங்களோட ஐடியா எல்லாம் ஓகே தான். ஆனா அதை குடுக்கறாங்கல்ல ரெண்டு பேரு, அதை குடுக்கற அண்ணனும் சரி தம்பியும் சரி ரெண்டுமே கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த விஷயத்தை கொஞ்சம் பாருங்க. உண்மையிலேயே மிகச்சிறந்த பக்திமானாக இருந்தால் அதே பக்தியினால நீ ஒரு அங்க மேல ஏற்றி குத்து நான் பாத்துக்கிறேன். முடியுமா? முடியாது. செய்ய மாட்டேன். செத்து போய் வாங்கி உனக்கு தெரியும். தீ மிதிக்கிறியே. நீ மிகச்சிறந்த பக்திமானாக இருந்தா நீ அடுப்பு கறியை எடுத்துட்டு நான் பழுக்க காய்ச்சல 10 கம்பியை குறுக்க போடுறா நடந்து போயிடா. நீ உங்க அப்பா அன்னையிலிருந்து நான் ஜாமீன் பண்றேன். பல மேடைகள்ல அண்ணன் சீமான் அவர்கள் பேசிய ஒரு கதைய விஜய் டிவிகே மாநாட்டுல பேசினதை உடனே சொல்லிட்டாங்க. சீமான் பேசினதை கேட்டு அப்படியே காப்பி அடிச்சு பேசிட்டாரு. இதே கேள்வியை ஒரு டிவி ஷோல ஒருத்தர் கேட்டிருப்பாரு 1 இயர் பேக். அதே கேள்வியை திரும்பி நீங்க கேட்டீங்களா? அப்ப இதுக்கு பேர் என்னவா? நீங்க குத்துற அளவு கொஞ்சம் மேல ஏத்தி குத்திக்கங்க. அடுப்பு கறி துண்டு அதை கையில எடுத்து போட்டுருவோம். ஆனா நம்ம உலகொதிக்கிற அந்த தட்டை எடுக்கிறதுக்கு ஒரு துணியை தேடுறோம்ல. அதுக்கு காரணம் என்ன? உலோகம் உடனடியா சூட்டை கடத்தும், கறி கடத்தாது. அதனாலதான் அவருக்கு 10 கம்பியை நான் படுக்க போடுறேன். நீ அதை நடந்துருப்பாங்க.